ஆகாஷவாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். இஸ்ரேல் லெபனான் இடையேயான போர் நிறுத்தம் குறித்தும் மேற்கு ஆசியாவில் அதன் தாக்கங்கள் தொடர்பாகவும் புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் மற்றும் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா. இஸ்ரேலும் லெபனானும் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் 60 நாட்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதை குறிப்பிட்டு விவாதத்தை தொடங்கினார் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் அமெரிக்காவும் பிரான்சும் முக்கிய பங்கு வகித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விஷயம் குறித்து விரிவாக பேசுவதற்கு முன்பு இதற்கு அடுத்து நிகழ்ந்த சில நிகழ்வுகளையும் தெரிவிக்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் இருதரப்பும் அதை மீறுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் நடவடிக்கையை முறியடித்திருப்பதாக இஸ்ரேலிய விமானப்படை கூறியதை அவர் குறிப்பிட்டார். எனவே தெற்கு லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் செயல்பாடுகள் அமைவது தெரிய வருவதாக அவர் கூறினார். எனினும் இந்த ஒப்பந்தம் குறித்து தற்போது விவாதத்தை தொடரலாம் என்று கூறிய அவர், மேற்கு ஆசியாவில் குறிப்பாக இஸ்ரேல், லெபனான், காசா இடையேயான தற்போதைய நெருக்கடியின் பின்னணியை சுருக்கமாக விளக்க முடியுமா என்று முன்னாள் தூதர் அசோக் சஜன்கரிடம் கேட்டார். இஸ்ரேலும் லெபனானும் எப்படி போர் நிறுத்தம் தொடர்பாக ஒருமித்த கருத்துக்கு வந்தன என்பதை விளக்க முடியுமா என்றும் அதற்கு வழிவகுத்த நிகழ்வுகள் எவை என்றும் தொகுப்பாளர் கேட்டார். இதற்கு பதிலளித்து விவாதத்தை தொடங்கிய முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர், தற்போதைய மோதல் உண்மையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதால் தொடங்கியது என்றார். அதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என சுமார் 1200 இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஹமாஸ் அமைப்பினர் சுமார் 250 சாதாரண மக்களை பிணை கைதிகளாக பிடித்தனர் என்றும் அவர் தெரிவித்தார். இது இப்போதைய சிக்கல் என்றாலும் இதன் தொடக்கம் 1948இல் இஸ்ரேல் நிறுவப்பட்டதிலிருந்து தொடங்கியது என்று அவர் கூறினார். அதன் பிறகு இஸ்ரேலுக்கும் பல அரபு நாடுகளுக்கும் இடையே பல போர்கள் நடந்துள்ளன என அவர் எடுத்துரைத்தார். இந்த போர்கள் 1956, 1967, 1973 ஆகிய ஆண்டுகளில் நடந்தன என்று அவர் விளக்கினார். இந்த போர்கள் அனைத்திலும் இஸ்ரேல் வெற்றி பெற்றது என அவர் குறிப்பிட்டார். 2006ஆம் ஆண்டில் லெபனானின் தெற்கு பகுதியை தலைமை இடமாக கொண்ட ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் ஏற்பட்டதாக அவர் கூறினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் 1701 படி 2006ஆம் ஆண்டில் இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் தீர்மானம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என அவர் கூறினார். இந்த சூழலில் அண்மையில் அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேல் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கியதாக அவர் குறிப்பிட்டார். அது பல தெற்கு நகரங்களில் குண்டுகளை வீசியதாகவும் ஹிஸ்புல்லாவின் தலைமையகம், அந்த அமைப்பினரின் இருப்பிடங்கள், ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த லெபனானின் கிழக்கு பகுதி என பல இடங்களில் இஸ்ரேல் குண்டுகளை வீசியது என்று அவர் தெரிவித்தார். ஹிஸ்புல்லாக்கள் அதிகம் இருந்த பல பகுதிகளை இஸ்ரேல் தாக்கி அழித்தது என அவர் கூறினார். தீவிர தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் தலைவரான நஸ்ரல்லா கொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஹிஸ்புல்லாவின் தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் மீதும் பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இவை அனைத்தும் இஸ்ரேலை எதிர்த்து போராடும் ஹிஸ்புல்லாவின் திறனை அழித்த தாக்குதல்களாக அமைந்தன என்று அவர் விளக்கினார். ஆனாலும் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்கு எதிராக பல ராக்கெட்டுகளை ஏவியதாக அவர் கூறினார். இந்த சூழலில் அமெரிக்காவும் பிரான்சும் ஒருவார கால கடின முயற்சிகளுக்கு பிறகு இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தன என்று அவர் தெரிவித்தார். ஒப்பந்தத்தின்படி இந்த போர் நிறுத்தம் நவம்பர் 27ஆம் தேதி முதல் 60 நாட்களுக்கு நீடிக்கும் என அவர் குறிப்பிட்டார். இதன் விளைவாக இரு தரப்பினரும் 27ஆம் தேதி காலை முதல் எல்லைகளில் சண்டைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் தெரிவித்தார். போர் நிறுத்தத்தின் மற்ற நிபந்தனைகள் என்ன என்று தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா வினவினார். இதற்கு பதிலளித்த திரு அசோக் சஜன்கார், நான் ஏற்கனவே கூறியதுபோல் இது ஐநா தீர்மானம் 1701 அடிப்படையிலான உடன்பாட்டிற்கு இணையானது என்றார். 2006ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையேயான மோதல் 37 நாட்கள் நீடித்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த முறை இந்த மோதல் 56 நாட்கள் நீடித்துள்ளது எனவும் அவர் எடுத்துரைத்தார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும்
நாடுகளுக்கும் இடையேயான எல்லை நீலக்கோடு என்று அழைக்கப்படுகிறது என அவர் விளக்கினார். இந்த நீலக்கோட்டிலிருந்து வடக்கே வந்தால் லிட்டானி நதி உள்ளது எனவும் நீலக்கோட்டுக்கும் லிட்டானி நதிக்கும் இடையேயான பகுதியில் ஹிஸ்புல்லா படைகள் இருக்காது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன்படி ஹிஸ்புல்லா இப்பகுதியை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அமைதி உறுதி செய்யப்படும் என்றும் நீலக்கோட்டிற்கும் லிட்டானி நதிக்கும் இடையே உள்ள இப்பகுதிக்குள் ஹிஸ்புல்லா நுழைய முடியாது என்பது ஐநா அமைதிப்படை, லெபனான் ராணுவம், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகியவற்றால் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே அமைதி காக்கப்படும் என்று நம்பப்படுவதாக அவர் கூறினார். ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இந்த பகுதியில் குறைந்தது இந்த 60 நாட்களுக்கு இது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அதற்கு பின்னரும் இந்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டு இது நிரந்தர போர் நிறுத்தமாக மாறக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கூறியுள்ளதை முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் சுட்டிக்காட்டினார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா இரு தரப்பினருக்கும் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தின் தாக்கங்கள் என்ன என்று வினா எழுப்பினார். இதற்கு விளக்கம் அளித்த திரு அசோக் சஜன்கர், இந்த முன்னேற்றம் வடக்கு பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்த சுமார் 60,000 இஸ்ரேலியர்களுக்கும் மோதலின் போது தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய லெபனான் பொதுமக்களுக்கும் உடனடி நிவாரணத்தை அளிக்கும் என்றார். அவர்கள் இப்போது படிப்படியாக தங்கள் இடங்களுக்கு திரும்புவதற்கான செயல்முறையை தொடங்கலாம் என அவர் கூறினார். இந்த உடன்பாடு உள் அம்சங்கள் எல்லை பிராந்தியத்திற்கு அப்பாலும் விரிவடைகின்றன என அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் இப்போது அதன் ராணுவ கவனத்தை காசா பகுதியில் முழுமையாக செலுத்த முடியும் என்றும் அதே நேரத்தில் லெபனான் அதன் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தும் வாய்ப்பை பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார். வெற்றிகரமாக அமைந்த இந்த அமெரிக்க பிரான்ஸ் மத்தியஸ்தம் மேற்கு ஆசியாவில் ராஜதந்திர தீர்வுகள் சாத்தியமானவை என்பதை நிரூபித்துள்ளது என்றார். இருப்பினும் இதில் சவால்களும் உள்ளன என அவர் கூறினார். போர் நிறுத்தத்தின் வெற்றி என்பது இரு தரப்பினரும் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலேயே அமைந்துள்ளது என்று திரு அசோக் சஜன்கர் தெரிவித்தார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா, இது போர் நிறுத்தம் என்பதால் மேற்கு ஆசியாவுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்கும் இது ஒரு நம்பிக்கை ஒளியாக திகழ்கிறது என்று கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் அரசியல் தாக்கம் குறித்து எடுத்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப் போகும் பொருளாதார தாக்கங்கள் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து விளக்கிய முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர், இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்றார். இது மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்று தாம் நினைப்பதாக அவர் கூறினார். இது அந்த பிராந்தியத்திற்கு மட்டுமல்லாமல் மொத்த உலகத்தின் பொருளாதாரத்திற்கும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த மோதல் தொடர்ந்தால் நிச்சயமாக எண்ணெய், எரிசக்தி, எரிவாயு ஆகியவற்றின் விலை மிக அதிகமாக உயரக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். அது உலகின் பல நாடுகளின் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறினார். குறிப்பாக வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளுக்கு இது உண்மைதான். அண்மை காலம் வரை ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு எண்ணெய், எரிவாயு சென்று கொண்டிருந்தது என அவர் தெரிவித்தார். ஆனால் ரஷ்யா யுக்ரைன் மோதலுக்கு பின் அது தடைபட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அந்த தேவைகள் அனைத்தும் இந்த பகுதியில் இருந்து பூர்த்தி செய்யப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா, இந்த குறிப்பிட்ட சண்டை நிறுத்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். எனவே இந்த போர் நிறுத்தம் இந்தியாவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர், பொதுவாக அனைத்து சிக்கல்களுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றார். எனவே இந்த நல்ல முயற்சி நடைபெற்றதில் இந்தியா மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார். மேலும் இந்த முயற்சி இஸ்ரேல், ஈரான், ஹமாஸ் ஆகியவற்றுக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்தி காசாவுக்கும் பிற பகுதிகளுக்கும் விரிவடையும் என்று இந்தியா நம்புவதாக அவர் தெரிவித்தார். போர் ஏற்பட்டால் அது அனைத்து நாடுகளிலும், குறிப்பாக வளரும் நாடுகளில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அமைதி பராமரிக்கப்பட வேண்டும் என்று இந்தியா எப்போதும் விரும்புகிறது என அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு பிரச்சினைக்கு ஒரே தீர்வு பாதுகாப்பான, நிலையான, வளமான பாலஸ்தீனத்தை உருவாக்குவதுதான் என்று இந்தியா கூறியுள்ளது என அவர் தெரிவித்தார். எனவே சர்வதேச சமூகம் ஒன்றிணைந்து பாலஸ்தீன பிரச்சினைக்கு அரசு தீர்வை நோக்கி செயல்பட வேண்டும் எனவும், அவ்வாறு தீர்வு எட்டப்படும் போது இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அமைதி, பாதுகாப்பு, செழிப்பு ஆகியவற்றுடன் திகழ முடியும் என்றும் முன்னாள் தூதர் குறிப்பிட்டார். மேற்கு ஆசியாவில் நடைபெறும் குழப்பங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் விளக்கமாக எடுத்துரைத்த முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கருக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.